போயஸ் கார்டனில் இருக்கிற மறைந்த முன்னாள் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை தற்போது நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த வீட்டை வாங்கிறதுக்கான எல்லா வேலை ஏற்பாடும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பரபரப்பான தகவல் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அப்படி எதுக்காக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை பர்ட்டிகுலராக முதல்வர் விஜய் அவர்கள் வாங்க இப்போ முனைப்பு காட்டுறாரு? ஏன் போயஸ் கார்டனில் வேறு இடமே இல்லையா? வேறு வீடு எங்கேயுமே கிடைக்காதா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினச்சா போயஸ் கார்டனில் அவருக்கு எந்த இடத்துல வேணாலும் அவர் ஆசைப்பட்ட ஒரு இடத்தையும் வீட்டையும் அவர் கண்டிப்பாக வாங்க முடியும். ஆனாலுமே அது எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாள் முதல்வரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை தற்போது வாங்குறதுல நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஆர்வமாக இருக்கார். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே சத்தியமாக எதிர்பார்க்க முடியாத ரொம்ப பெரிய ஒரு அரசியல் கணக்கே இருக்குது. ஸோ அப்படி சுமார் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை வாங்க போகிறாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்கு தான் என்ன? அதே போல் எதுக்காக தான் இப்போ போயஸ்கானில் வீடு வாங்கிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இடமும் மாற போகிறாரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கார். ஸோ அங்கே இருந்து டெய்லி தலைமைச் செயலகத்துக்கு வரணும் அப்படின்னா 17-18 கிலோமீட்டர் ஆகுது. பத்தாக்குறைக்கு அவருடைய Z+ பிரிவு படையினர்கள் ரோட்டை 2 பக்கமும் மறைச்சி பாதுகாப்பு தரேன் அப்படின்னு மக்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க Z+ பிரிவு பாதுகாப்பு படையினர்கள். பத்தாக்குறைக்கு காவல்துறையினர்கள் அவங்களும் பாதுகாப்பில் ஈடுபடுறாங்க. அப்படிங்கிறதால காலையில் சாயந்தரம் தமிழக புறநகர் பகுதிகளில் மக்கள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவர்கள் கிராஸ் ஆகிற அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டம் இன்னலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்னா தலைமைச் செயலகத்திலேயே தங்கி இருந்து நம்ம வேலை பண்ணலாமா அப்படின்னு கூட முதல்வர் விஜய் அவர்கள் யோசித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கிட்டு நீலாங்கரையில் இருந்து நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு ஹெலிகாப்டரில் கூட வந்து இறங்கிட்டு டெய்லி போயிடலாமா அப்படிங்கிற திட்டம் கூட முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருந்தார். ஸோ அது எதுவுமே கடைசியாக இப்போ செட் ஆகலை. அப்படிங்கிறதால போயஸ் கார்டன் அந்த இடத்துக்கே குடி போயிடலாம் அப்படிங்கிற முடிவை முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. ஏன்னா போயஸ் கார்டனில் இருந்து தலைமைச் செயலகம் ரொம்பவே பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கிறதால பெருசாக டிராஃபிக்கும் ஆகாது. விஜய் அவருக்கும் டெய்லி போயிட்டு வர அந்த சிரமமும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வேலைகள் எல்லாத்தையுமே போயஸ் கார்டன் அங்கே இருந்தே முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதனால் கண்டிப்பாக போயஸ் கார்டனில் ஒரு வீட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற இறுதி முடிவுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டார். ஸோ முதல்வர் விஜய் அவர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், இப்படி நிறைய பேர் போயஸ் கார்டனில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறதால நீலாங்கரை வீட்டை காலி பண்ணிவிட்டு போயஸ் கார்டன்லேயே ஒரு வீட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற முடிவை தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. அப்படி முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு போயஸ் கார்டனில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்காத இடம் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்து ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்தையோ இல்லை ஒரு வீட்டையோ வாங்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி போயஸ் கார்டனில் ஒரு பாதுகாப்பான ஒரு சூப்பரான அழகான ஒரு வீட்டை நிச்சயமாக முதல்வர் விஜய் அவரால் ஏற்படுத்திக்க முடியும். ஆனால் இப்போ அது எதுவும் செய்யாமல் போயஸ் கார்டனில் குறிப்பாக முன்னாள் முதல்வரான செல்வி ஜெயலலிதா அவங்க மறைந்து போயிட்டாங்க. அவங்களுடைய வீடு இன்னும் அங்கே தான் இருக்குது. அந்த வீட்டை இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அப்படியே அந்த வீட்டை வாங்கி தன்னுடைய வீடாக பயன்படுத்திக்கிட்டு, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க எப்படி போயஸ் கார்டனில் இருந்து அவங்களுடைய அரசியல் செயல்பாட்டை நகர்த்தி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இப்போ நம்மளும் போயஸ் கார்டனில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்தே தலைமைச் செயலகத்துக்கு போகிறதும் அரசியல் நகர்வு எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ அதனையொட்டி அந்த வீட்டை வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீடு இப்போதைக்கு ஜெயலலிதா அவங்களுடைய அண்ணன் பிள்ளைகளான தீபக் இவங்க 2 பேர் கிட்ட தான் கடைசியாக கோர்ட்டு அவங்க குடும்ப சொந்தங்கள் அவங்க கிட்ட தான் அந்த சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு இப்போ தீபக் இவங்க 2 பேர்கிட்டையுமே கோர்ட் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அந்த வீட்டை எனக்கு வித்துடுங்க அப்படின்னு அந்த வீட்டை வாங்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு.
ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500ல இருந்து 550 கோடி ரூபாய் வரைக்கும் தீபா அதேபோல தீபக் இவங்க 2 பேர்கிட்டயுமே அந்த வீட்டை முதல்வர் விஜய் அவர் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கூறப்படுது. ஸோ இந்த தொகை கண்டிப்பாக அதிகம் தான். போயஸ் கார்டனில் முதல்வர் விஜய் அவர்கள் வேற எங்கேயாச்சும் அவர் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக இவ்வளவு தொகை ஆகாது. ஆனாலுமே கூடுதலாக தொகை இருந்தாலுமே கண்டிப்பாக ஜெயலலிதா அவங்களுடைய அந்த வீட்டை வாங்குறதுல இப்போது எதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏறக்குறைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்கிறதே ஏற்கனவே இருக்கிற திமுக அவங்கள தோக்கடிச்சிட்டு அதிமுக அவங்க பிடிக்க வேண்டிய இந்த ஆட்சியை தான் இப்போ முதல்வர் விஜய் அவரே பிடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கு உள்ள தொடர்ந்து உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக எந்த நேரத்தில் வேணாலும் 2 துண்டுகளாக உடைஞ்சு ஒரு பகுதி பெரும் பகுதி முதல்வர் விஜய் அவர்கிட்ட நிரந்தரமாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் அடுத்தடுத்துன்னு இப்போ நமக்கு அதாவது முதல்வர் விஜய் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் ஆணித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு ஆட்சி பிடிச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமாக உள்ள ஆதரவு தரத்துக்காக அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே முதல்வர் விஜய் அவர்கிட்ட வந்து சேர்ந்ததாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே அடுத்தடுத்துன்னு அதிமுக கட்சி அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே ஒன்று ஒன்றாக தானாக முதல்வர் விஜய் அவருக்கு இப்போ ஒன்று ஒன்றா அவருடைய அரசியலில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமாக முதல்வர் விஜய் அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதே செல்வி ஜெயலலிதா அவங்க தங்கி இருந்த அந்த வீடு. அந்த வீட்டை சொந்தமாக முதல்வர் விஜய் அவர் தனக்கு சொந்தமாக ஆக்கிக்கிட்டு அப்படியே அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக அவர் செயல்பட்டார் அப்படின்னா மக்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக செல்வி ஜெயலலிதா அவங்கள பார்த்த மாதிரியே கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவரை மக்கள் எல்லாருமே நினைக்கிறதுக்கும் அவரை பார்க்குறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் மட்டும் கிடையாது, இன்னும் அதிமுக 2 துண்டுகளாக அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை வாங்கிக்கிட்டு ஜெயலலிதா அவங்க செய்தது போலவே அதே மாதிரியான ஒரு ஆட்சி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு போயஸ் கார்டனில் இருந்துக்கிட்டே அதே மாதிரியான ஒரு ஆட்சியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்குறப்ப இப்போ ஏற்கனவே இழுத்துக்கோ பறிச்சுக்கோ அப்படின்னு அதிமுகவில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே நிரந்தரமாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையத்துக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நிச்சயமாக ஏற்படும். இது எல்லாத்தை விட மக்கள் எல்லாருமே ஜெயலலிதா அவங்களுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவரை ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல போய் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்படுறப்ப நிச்சயமாக மக்கள் எல்லாருமே ஜெயலலிதா அவங்களுக்கு கொடுத்த அந்த மரியாதையை கண்டிப்பாக நமக்கும் கொடுப்பாங்க. ஜெயலலிதா அவங்க பிடிச்ச அந்த இடத்த நிச்சயமாக நம்மளும் வெகு விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிக்கலாம் ஒரு முதலமைச்சராக அப்படின்னு இப்போது இந்த கணக்கு இந்த திட்டம் இந்த கணக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் போயஸ் கார்டனில் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை தீபக் அவங்க 2 பேர்கிட்டையுமே இருந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தையும் கூட நடந்துகிட்டு இருக்கதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது நடந்தால் தமிழக மக்கள் எல்லாருமே ஜெயலலிதா அவங்கள பார்த்தது போலவே முதல்வர் விஜய் அவரையுமே பார்க்குறதுக்கும் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்துக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் அவரை எதிர்பார்த்தது போல் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக முதல்வர் விஜய் அவர்கள் போயிட்டு வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கணக்கு வீடும் விஜய் அவர்களுக்கு நல்ல வீடு கிடைச்ச மாதிரி ஆச்சு. அதே போல் அரசியல் ரீதியாகவும் மக்கள் கிட்டேயுமே அதே போல் கட்சி ரீதியாகவும் முதல்வர் விஜய் அவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை வாங்குறது மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிறதால அந்த வீட்டை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.